இந்த வீடியோவில் மே என்ற சொல்ல எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம்ன்றதை வடிவாக விளங்கி கொள்ளுவோம். பாருங்கோ, மே என்ற சொல்ல எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் என்றால் 2 சந்தர்ப்பம் எழுதி காட்டியிருக்கிறேன். அதாவது எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி மற்றது ஆஸ்கிங் த பெர்மிஷன். ஓண்டா பார்ப்போம். எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி என்று சொன்னால் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். அதாவது இப்போ ஒரு செயல் நடக்குமென்று நாங்கள் நம்பினா அதைத்தானே சாத்தியக்கூறுன்னு சொல்கிறது. இப்போ சொல்லுவோமே 80% நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது ஒரு செயல்ன்றதை நம்புவோம். இப்போ ஒரு விசிட்டர்ஸ் இன்றைக்கு வருவினமென்று நம்பினா நாங்கள் சொல்லுவோம் அநேகமாக இன்றைக்கு வரலாம்னு சொல்கிற நாங்கள் தானே. அதாவது ஒரு செயல் நடக்குமென்று நம்பினா அதைத்தான் சொல்கிறது பாசிபிலிட்டி. என்ன நடக்கும் சாத்தியக்கூறு, நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடக்குமென்று நம்பினால் அதை நாங்கள் வெளிப்படுத்தவும் மேய பயன்படுத்துவோம். மற்றது ஆஸ்கிங் த பெர்மிஷன், ஒரு அனுமதி ஒரு ஆள்கிட்ட கேட்கல, அதுக்கும் நாங்கள் மேய பயன்படுத்துவோம். அப்போ எந்த சந்தர்ப்பங்களில் மேய பயன்படுத்துவோம்? ஒன்று, ஒரு செயல் நடக்குமென்று நம்பினா அதுக்கும் மேய பயன்படுத்துவோம். அதாவது எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். இப்போ இந்த செயல் நடக்கலாம் என்று சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு மேய பயன்படுத்துகிறோம். மற்றது ஆஸ்கிங் த பெர்மிஷன், ஒரு ஆள்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்குறதுக்கு மேய பயன்படுத்துகிறோம். அப்போ 2 சந்தர்ப்பங்கள்லையும் மேய பயன்படுத்தி கீழே வசனங்கள் தந்திருக்கிறேன். ஒவ்வொன்றா அவதானிப்போம். முதலாவது, he may come today. he may come today. பாருங்கோ, he என்றா அவர், come என்றா வருதல். அப்போ பாருங்கோ, he may come, அவர் வரலாம், வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறோம். என்ன டுடே, இன்று, அவர் இன்று வரலாம். he may come today. அப்போ இது எந்த சந்தர்ப்பங்களில் வருது, எந்த சந்தர்ப்பத்தில் வருது? எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லி அதை நாங்கள் வெளிப்படுத்துறது. என்ன he may come today, அவர் இன்றைக்கு வரலாம், அதாவது வந்தாலும் வரலாம்ண்டு. அடுத்தது, மே ஐ கம் இன். பாருங்க, இங்கே கேள்வியாக கேட்குறான். மே ஐ கம் இன், இன்னென்று சொன்னால் உள்ள. அப்போ ஐயண்டா நான், கம்மண்டா வருதல். அப்போ மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? பாருங்கோ, ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதியை கேட்குறோம். என்ன 2வது சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தியிருக்கிறோம். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? அடுத்தது, தே மே பிளே நெட்பால். தே மே பிளே நெட்பால். தே என்றா அவர்கள், பிளே என்றா விளையாடுதல், நெட்பால் என்றா வலைப்பந்து. பாருங்க, தே மே பிளே நெட்பால், அவர்கள் வலைப்பந்து விளையாடலாம். அதாவது விளையாடினாலும் விளையாடலாம், விளையாடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது தான் வெளிப்படுத்துகிறோம். என்ன அப்போ எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல் என்ற தலைப்பில் இது வருது. தே மே பிளே நெட்பால். அடுத்தது, மே ஐ நோ யுவர் நேம். மே ஐ நோ யுவர் நேம். பாருங்கோ, ஐ என்றா நான், நோ என்றா தெரிதல், என்ன தெரிந்து கொள்ளுதல். யுவர் நேம், உங்களோட பேரை. அப்போ மே ஐ நோ யுவர் நேம், நான் உங்கள் பேரை தெரிந்து கொள்ளலாமா? ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதி கேட்குறேன். மே ஐ நோ யுவர் நேம், நான் உங்கள் பேரை தெரிந்து கொள்ளலாமா? ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதி தான் கேட்குறேன். அப்போ அனுமதி கேட்டலன்ற இதுக்குள்ளே தான் இந்த கேள்வி வருது. இப்போ திருப்பி பாருங்கோ, மேயை நாங்கள் 2 சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம். ஒன்று, எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, அதாவது ஒரு செயல் நடக்கும் என்று சொல்லி நம்புறது தானே. நம்புகிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் மேயை பயன்படுத்தலாம், அதாவது சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். அடுத்தது, ஆஸ்கிங் த பெர்மிஷன், ஒரு ஆள்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்க அதுக்கு மேயை பயன்படுத்தலாம். அப்போ பாருங்க, முதலாவது திருப்பி he may come today, அவர் இன்று வரலாம். அப்போ இது எதுக்குள்ள வருது? ஒரு செயல் நடக்கலாம்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அப்போ எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டியை சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். அடுத்தது, மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வரலாமோண்டு அனுமதி கேட்குறோம். என்ன ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதி கேட்டல். அடுத்தது, தே மே பிளே நெட்பால், அவர்கள் வலைப்பந்து விளையாடலாம்.
இது எங்கே வருது? அவன் விளையாடினாலும் விளையாடலாம். அப்போ ஒரு செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதை வெளிப்படுத்துகிறோம். என்ன? எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். அடுத்தது, மே ஐ நோ யுவர் நேம், நான் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? இது எதில் வருது? ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதி கேட்குறோம். என்ன? மே ஐ நோ யுவர் நேம். இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் தாரன், அதையும் வடிவாக அவதானிங்கோ. இந்த வசனங்களையும் வடிவாக அவதானிங்கோ. யூ மே கம் டுமாரோ, யூ மே கம் டுமாரோ. பாருங்கோ, யூ அண்டா நீங்கள், கம்மண்டா வருதல், டுமாரோண்டா நாளை. அப்போ யூ மே கம் டுமாரோ, நீங்கள் நாளை வரலாம். அதாவது வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதை வெளிப்படுத்துகிறோம். என்ன? இது என்னத்துக்குள்ள வருது? எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி. என்ன? சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல், ஒரு செயல் நடக்குமென்று நம்புகிறோம். என்ன? யூ மே கம் டுமாரோ, நீங்கள் நாளை வரலாம். அதாவது நாளைக்கு நீங்கள் வந்தாலும் வரலாம்னு தானே. என்ன? அடுத்தது, மே ஐ நோ யுவர் அட்ரஸ், மே ஐ நோ யுவர் அட்ரஸ். கேள்வியாக கேட்குறேன். பாருங்கோ, ஐ அண்டா நான், நோ அண்டா தெரிந்து கொள்ளுதல், யுவர் அட்ரஸ், யுவர்ண்டா உங்களுடைய, அட்ரஸ் அண்டா முகவரி. அப்போ மே ஐ நோ யுவர் அட்ரஸ், நான் உங்கள் முகவரியை தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ யுவர் அட்ரஸ். அப்போ இங்கே என்ன? ஆஸ்கிங் த பெர்மிஷன், என்ன? அனுமதியை கேட்குறோம். என்ன? அடுத்தது, தே மே கோ டு ஸ்கூல், தே மே கோ டு ஸ்கூல். தே அண்டா அவர்கள், கோ அண்டா போதல். இதில் பாருங்கோ, டு ஸ்கூல், ஸ்கூல் அண்டா பாடசாலை. இந்த முன்னுக்கு டியோ டூ அண்ட சொல்லு வந்திருக்கல்லோ, இந்த டூ அண்ட சொல்லுக்கு கருத்து இக்கு. கணக்க வீடியோஸில் படித்த நாங்கள், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கு இக்கு அண்டு நினைக்கணும் அந்த இடத்தை. இப்போ டு இந்தியா அண்டா இந்தியாவுக்கு, டு ஸ்ரீலங்கா இலங்கைக்கு, டு கனடா கனடாக்கு, டு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸுக்கு, டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு. அதை மாதிரி டூ அண்டு போட்டுறாள்ட பேர் வந்தால் டு மாலா மாலாக்கு, டு மீனா மீனாக்கு, டு ராமன் ராமனுக்கு, டு ரவி ரவிக்கு. டூண்ட கருத்து என்ன? இக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கு. இங்கே ஸ்கூல் பாடசாலை, ஒரு இடம் தானே, முன்னுக்கு டூ வந்தால் இக்குன்னு நினைக்கணும், பாடசாலைக்கு. டூண்ட கருத்து இக்கு. அப்போ தே மே கோ டு ஸ்கூல், அவர்கள் பாடசாலைக்கு செல்லலாம். அப்போ இங்கே ஒரு செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறோம். என்ன? அவர்கள் பாடசாலைக்கு சென்றாலும் செல்லலாமண்டு. அப்போ இது என்னத்தில் வரும்? எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, என்ன? சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தலுக்குள்ள வருது. திருப்பி பாருங்கோ, யூ மே கம் டுமாரோ, யூ மே கம் டுமாரோ. யூ அண்டா நீங்கள், கம் அண்டா வருதல், டுமாரோ அண்டா நாளை. அப்போ நீங்கள் நாளை வரலாம். யூ மே கம் டுமாரோ. இது எதுக்குள்ள வருது? எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு வெளிப்படுத்துறதுக்குள்ள வருது. என்ன? அடுத்தது, மே ஐ நோ யுவர் அட்ரஸ், மே ஐ நோ யுவர் அட்ரஸ். ஐ அண்டா நான், நோ அண்டா தெரிந்து கொள்ளுதல், யுவர் அட்ரஸ் அண்டா உங்களுடைய முகவரி. அப்போ மே ஐ நோ யுவர் அட்ரஸ், நான் உங்கள் முகவரியை தெரிந்து கொள்ளலாமா? இது எதுக்குள்ள வருது? ஆஸ்கிங் த பெர்மிஷன், அனுமதி கேட்டலுக்குள்ள வருது. என்ன? அடுத்தது, தே மே கோ டு ஸ்கூல், தே மே கோ டு ஸ்கூல். பாருங்க, தே அண்டா என்ன? அவர்கள், கோ அண்டா போதல், டு ஸ்கூல் ஸ்கூல் அண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தால் இக்கு. என்ன? ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்குன்னு நினைக்க வேணும். அப்போ ஸ்கூல் ஒரு இடம் தானே, பாடசாலை. முன்னுக்கு டூ வந்தால் இக்கு, பாடசாலைக்கு. அப்போ தே மே கோ டு ஸ்கூல், அவர்கள் பாடசாலைக்கு செல்லலாம். அப்போ இது எதுக்குள்ள வருது? ஒரு செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதுக்குள்ள வருது. அதாவது எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து
நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களை நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.